அதுல இது ஒண்ணு, சாந்தாகா. போக்குவரவில்லாத திருடமான பூர்ணமான அதீந்திரியமான அலௌகிகமான சாந்தி எப்பவும் மகான்களிடத்துல இருந்துட்டே இருக்கும். எல்லா மகான்களிடத்துலையும் அவ என்ன சம்பிரதாயத்துல வந்தவாளா இருக்கட்டும், எந்த தேவதைய உபாசனை பண்ணி கரையேறினவாளா இருக்கட்டும், எல்லாரும் தான் நன்னா பேசுறா. இந்த காலத்துல நன்னா பிரவச்சனம் பண்ணிவிட்டாலே அவளை மகாத்மாக்கள்னு சொல்றா. இல்ல நல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டாலே அவ அவதார புருஷால்னு நினைக்கிறா. இல்ல தோற்றம் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திண்டு ஒரு மாதிரி தோற்றம் நல்லா இருந்துட்டாலே அவதார புருஷாலோ, அநேகமா அந்த சுவாமியோட அடுத்த அவதாரமா தான் இருக்கும்னு நினைக்கிறா ஜனங்கள். அப்படி இருக்கும்போது சாதாரண ஜனங்களுக்கு மகான்களை புரிஞ்சுக்க முடியுமான்னா இந்த லட்சணத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அவ எந்த சன்னதியில இருக்காளோ, மகான்கள் பிரம்மனிஷ்டால் எந்த சன்னதியில இருக்காளோ அந்த சன்னதியில நாம் சித்த நேரம் இருந்தோமானால் நம்மளை அறியாம நம்ம புத்தி மனசு கொஞ்ச நாளி அடங்கும். நம் லைஃப்ல இதுவரையா அனுபவிச்சிடாத ஒரு சாந்திய அந்த மகாத்மாவுடைய சன்னதியில நாம் ஃபீல் பண்ணலாம். அப்ப புரிஞ்சுடலாம், இவர் வெளிவேஷம் போடுறார், உள்ளுக்குள்ள பூர்ண பிரம்மனிஷ்டர். இவர் ஏதோ சாதாரணமா நடிக்கிறார், ஆனா உள்ள பூர்ண பிரம்மனிஷ்டர்னு புரிஞ்சுடலாம். மகான்களுக்கு இது முக்கியமான லட்சணம், சாந்தாக.